வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ பட்டர் மசாலா பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய இந்த கிரேவி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி, நான், புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ண 300 கிராம் பேபி பொட்டேட்டோவை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தா தெரியும். இந்த கிழங்க வெளியில எடுத்து வச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்ப சூடாயிடுச்சு. அதுல 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கட் பண்ண 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் ஒரு 5-6 சின்ன சைஸ் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் லைட்டா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். சேர்த்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 கட் பண்ண சின்ன தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா வேகமா வதங்கிரும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிருக்கு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து காரம் இருக்காது, நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்ல வச்சு இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இப்ப நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு 20 நிமிஷமா ஊற வச்ச 15 போல முந்திரியை சேர்த்துட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் பால் சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃப்ரெஷ் கிரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் பட்டர், அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்க ஃபுல்லாவே பட்டர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இது கூட ஒரே ஒரு கீர்ன பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த மிளகாவையும் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்ச இந்த விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷமா வதங்கிருச்சு. இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சமே திக்காய் வரும். உப்பு சேர்க்கணும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது சேர்த்திருக்கோம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கிரேவி 2 நிமிஷமா கொதிக்குது. வேக வச்சு தோல் உரிச்சு இந்த பேபி பொட்டேட்டோவை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த கிரேவியோட சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமா கொதிச்சு கிரேவி ஓரளவு திக்காய் வந்திருக்கு. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசிலேயே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு
அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளை கசக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கசூரி மேத்தி இலைகளை கசக்கி சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்தா கிரேவி இன்னுமே நல்லா திக்காய் வரும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். 2 நிமிஷமா கொதிச்சு நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.